அல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாக ஒரு சின்ன ஜெபத்தை செய்து முடிக்க உட்கார போகிறோம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், வேதத்துல வாசிக்கிறோம், நீ சொல்லி இருக்கிறீர், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாட்களை நாங்கள் உமக்கென்று விசேஷித்துக் கொண்டோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர், இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர், உம்முடைய ஜனங்களோடு உடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறீர், அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் இந்த 9வது நாளிலே உடைய கிருபை இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமை மூடட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உட்காருவோம். நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போக போகிறோம். கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாம் முடிக்க வேண்டும். ஆகவே நாம் 8 o'clock மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாரும் வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். Matthew 24:3 ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு போனார். அல்லேலூயா. உலகத்தில் வந்த ஒருத்தர் கூட அப்படி சொன்னதில்லை. ஒரே ஒருத்தர் சொன்னார், நான் திரும்பி வருவேன் என்று. அது நம்முடைய ஆண்டவர் மட்டும் சொன்னார். எனவே சபை என்பது அதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. அவர் வருகிற வரைக்கும் தான் சபை இருக்கும். அவர் வருகிற வரைக்கும் தான் ஊழியக்காரர் இருப்பார்கள். அவர் வருகிற வரைக்கும் தான் சத்தியம் இருக்கும். அதனாலதான் நீங்க கமெண்ட் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்கன்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் வர வரைக்கும் தான் கம்யூனியன் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிறது எதுவும் சபையா இருக்காது. அதுக்கப்புறம் இருக்கும், கைவிடப்பட்ட சபைகள் இருக்கும், கைவிடப்பட்ட ஊழியக்காரங்க இருப்பாங்க. அது எதுவுமே கர்த்தருடையதாக இருக்காது. அப்ப நாம சபை எதுக்கு காத்திருக்கிறது என்று சொன்னால், இயேசுவை வரவேற்பதற்காக. அதனாலதான் பைபிள் முடியும் போது எப்படி முடியுதுன்னா, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அந்த வெல்கம் பண்றதோடு கூட அது முடிவடைகிறது. என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் நம்முடைய ஒரே டாஸ்க். நம்ம எதிர்பார்த்திருக்கிறது, நம்முடைய டெஸ்டினேஷன் எல்லாமே அதுதான், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அதை தாண்டி இங்க இருந்து பிரயோஜனமே இல்லை. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான காரியம் நடக்கும். என்னன்னா, யோவான் ஸ்நானகன் ஊழியம் பண்ணுவார், அவரோட கூட சீஷர்கள் ஊழியம் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுதல். அதான் அவங்களுடைய மினிஸ்ட்ரி. ஆனா என்ன கொடுமையா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அவர் வருகைக்கு ஆயத்தம் பண்ண வேண்டியவங்க, அவர் வந்துருவாரு, ஞானஸ்நானம் எடுத்துருவாரு யோவான் ஸ்நானகிட்ட, எடுத்துட்டு இயேசு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஆனா யோவான் ஸ்நானகன் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இன்னும் அவங்க ஆட்கள் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பண்ண போறாங்க? அவங்களுடைய மினிஸ்ட்ரியே வருகைக்கு ஆயத்தம் பண்ணுவது. இயேசு வந்த பிறகும் ஊழியம் நடக்கும். அந்த ஊழியத்தில் பிரயோஜனம் இல்லை. வந்த பிறகு அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகன் மினிஸ்ட்ரி பண்ணி என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் பாருங்க, யோவான் ஸ்நானகனுடைய லைஃப்ல எதுவுமே இருக்காது, மரணம் மட்டும்தான் இருக்கும். ஒரே அதோட அவர் ஜெயில போடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இயேசு வர வரைக்கும் தான் அந்த மினிஸ்ட்ரி. அதே மாதிரி இந்த மினிஸ்ட்ரியும் இயேசு வர வரைக்கும் மட்டும்தான். அல்லேலூயா. இந்த வருகையில போகிற நாம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம், எதை செய்தாலும் அதுக்குதான் நம்ம செய்யறோம். சபை ஆயத்தமே அதுக்குதான். சபை என்பது ஏதோ சொத்து சேர்க்கறதுக்காகவோ தலைமுறையாக இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. இயேசு வருகிற வரைக்கும் இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா வெளியே இருந்து வேறு பிரிச்சு உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம் தான் சர்ச். இங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். ரெடி பண்ணி முடிச்ச உடனே அவர் வருவாரு, கூட்டிட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்படி இருக்கும் பொழுது சபையானது அவர் வருகைக்கு ஆயத்தப்படும் போது சபைக்கு சில எச்சரிப்புகளை கத்தர் கொடுக்கிறார். சபை என்பது பெரும்பாலும் எல்லா விதமான உபதேசத்திலும் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு உபதேசத்துல அதிகமா போய் விடுகிறதோ அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டு நீங்க டயபெட்டிக்கா மாறிடக்கூடாது. ரொம்ப காரம் சாப்பிட்டு அசிடிட்டி அந்த மாதிரி வந்துடக்கூடாது. எல்லாமே நமக்கு என்னவா இருக்கணும்? பேலன்சிங்கா இருக்கணும். டாக்டரின் எப்பவுமே பேலன்சிங் டாக்டரின் தான். ஆனால் இப்ப கடைசி ஒரு 20 வருஷமா சபை மிக மோசமான இடத்துக்கு போயிருச்சு. நான் சொல்றது நம்ம சபையை சொல்லல, உலகளாவிய, வேர்ல்டு வைட். நமக்கு தெரியல ஒவ்வொரு ஜெனரேஷன்ல சபை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி, அதுல விதிவிலக்கான சபைகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த பேலன்சிங்கான டாக்டரினை விட்டு போயிட்டு ஒரு டாக்டரின் பக்கம் ரொம்ப சாஞ்சிட்டோம். ஒரு 20-30 வருஷமாக
நீங்களும் அதைத்தான் விரும்பிட்டீங்க. ஏன்னா காரணம் அதுதான். எதை நம்ம அதிகமா கேட்கும் போது காதுக்கு நல்லா இருக்குதோ அது பக்கம் தான் நம்ம சாய்வோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வேதத்தை பொறுத்த வரைக்கும் காதுக்கு இனிய பிரசங்கம் கேட்கவே கூடாது. இருதயத்தை குத்துற பிரசங்கம் மட்டும்தான் கேட்கணும். காதுக்கு இனிய பிரசங்கம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. ஆனா இருதயத்தை குத்துற பிரசங்கம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். பைபிள் முழுக்க இயேசுநாதர் பேசினாலும் சரி, யோவான் பேசினாலும் சரி, சீஷர்கள் பேசினாலும் சரி, அப்போஸ்தலர்கள் பேசினாலும் சரி, அது இருதயத்தை குத்துற பிரசங்கமாகத்தான் இருக்கும். ஒருத்தர் கூட காதுக்கு இனிய பிரசங்கத்தை பேசவே மாட்டாங்க. ஏன்னா அது தேவையும் இல்ல. நீங்க வெளியே முழுக்க காதுக்கு இனிய தான் கேக்குறீங்க. வேலைக்கு போற இடத்துல, வீட்டுல உங்களை பாக்குறவங்க எல்லாம் இந்த ஒரு இடம் தான் உங்க இருதயத்தை குத்தி பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். சோ அப்ப இங்கே வரும்பொழுது இந்த சபையானது சில காரியங்கள் எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் அதை நிறைய எடுக்க விரும்பல. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள மிக முக்கியமான ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 காரியத்தை மட்டும்தான் நம்ம பேச போறோம். முதல் எச்சரிப்பு, இயேசு எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார்? அந்த மத்திய 24 எல்லாமே இருக்கு. எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார்? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். முதலாவது ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்கிற சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வஞ்சிக்கிற காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார். வஞ்சித்தல் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், வஞ்சித்தல் என்பது ஏமாற்றுதல் வேறு, வஞ்சித்தல் வேறு. அதாவது உங்களுக்கு நேரடியாவே வசனத்தை வந்து சொல்றேன், வாசிங்க. கொரிந்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் வாசிங்க. உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சர்ச்சை கொண்டு போய் ஆண்டவர் கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி பவுலுக்கு பயங்கரமான வைராக்கியம். அதை கொண்டு போய் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கற்புள்ள கன்னிகையாக, அப்படின்னா என்ன அர்த்தம்னா the purified church. கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு சபையை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் வைராக்கியம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார். எதை பத்தி? அடுத்த வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். இப்ப எதை பத்தி பேசுறாருன்னா, எங்க கொண்டது கனெக்ட் பண்றாருன்னா, ஏதேன்ல எப்படி சர்ப்பம் உள்ளே வந்து ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல இன்னைக்கு இருக்கிற சபைக்குள்ள இந்த மாதிரி உபதேசங்கள் கீழே சொல்றாரு. எப்படிப்பட்ட டாக்டரின்ஸ் உள்ளே வந்து சபையை வஞ்சித்திடுமோ அப்படின்னு நான் பயந்து இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏதேன்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, வெளிப்படையானது. சர்ப்பம் வந்துச்சு, பழம் சாப்பிட சொல்லுச்சு, அந்த அம்மா சாப்பிட்டாங்க, ஆதாம் சாப்பிட்டாரு, முடிஞ்சிருச்சு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அத உபதேசமா பைபிள் சொல்லுது. ஆண்டவர் ஒரு டாக்டரின் கொடுத்திருக்கிறார், ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறார். ஏதேன்ல ஆதாம் கிட்ட கொடுத்து ஏவாள்கிட்ட கொடுக்க சொன்னார், அவரும் கொடுத்துட்டார். இப்ப இன்னொரு டாக்டரின் உள்ள வருது. ஆண்டவர் சொன்னார், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். வர டாக்டரின் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, நீ சாகவே மாட்டாய். அப்படியே ஆப்போசிட்டான ஒரு டாக்டரின் இது உள்ளே வருது. ஆனா இந்த உபதேசத்தை அவன் கொடுப்பதற்கு அவன் என்ன செய்யறானா, வஞ்சிக்கிற காரியம் ஒன்றை யூஸ் பண்றான். என்ன சொல்றானா, இதை சாப்பிட்டா கண்ணு திறக்கும், இதை சாப்பிட்டா நீ தேவர்களை போல இருப்ப, ஆசை காட்டுறது. ஆசை காட்டி கர்த்தருக்கு விரோதமான டாக்டரின்குள்ள உங்களை நடத்துவது, அதுதான் வஞ்சித்தல் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு போவதற்கு சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம், அதாவது உங்களை சபையை அடிக்க வராங்க, சபையை எதிர்க்கிறாங்க, சபை நடத்த கூடாதுங்கிறாங்க. இதையெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா பாதாளத்தின் வாசல்கள் சபையை நாம அப்படி நெருக்கப்படுறோம்னா உயர்த்தப்பட போறோம்னு அர்த்தம். நமக்கு இடம் இல்லைன்னா இடம் பெருசாக போகுதுன்னு அர்த்தம். உன்னை கொன்னுடுவேனா, எலியாவை கொன்னுடுவேனா, நம்ம சாகவே போறது இல்லைன்னு அர்த்தம். அது வேற, அது வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனையே வேற. ஆனா இங்க பிரச்சனை அது இல்ல, உள்ள இருந்து வரக்கூடிய பிரச்சனை வஞ்சித்தல். இது என்ன டாக்டரின் வைஸ்,
உபதேசத்தின் வழியாக வஞ்சிக்கிறவர்கள் கடைசி காலத்தில் உள்ளே வந்து கர்த்தர் என்ன சொல்றாரோ, சபைக்கு என்ன சொல்றோமோ, வருகைக்கு ஆயத்தப்படுறது மட்டும் இல்ல, பரிசுத்தத்தை பத்தி, விசுவாசத்தை பத்தி எதை குறித்து நாம் சொல்லுகிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் பரலோகத்துக்கு போறதை பத்தி, பரலோகத்தின் மேன்மையை பத்தி பேசினா பூலோகத்தை பத்தி, பூலோகத்தின் மேன்மையை பத்தி பேசுவாங்க. நான் இங்க இருந்து பரலோகத்துக்கு போறத ஆசைப்படுறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 2000 வருஷமா அப்போஸ்தலர்கள் இருந்து போன ஜெனரேஷன்ல உள்ள ஊழியக்காரங்க வரைக்கும் பரலோகத்துக்கு போறத ஆசைப்படுறத பத்தி தான் பேசுவாங்க. ஆனா இப்போ பரலோகத்துக்கு போறத பத்தி பேசினாலோ அல்லது அப்படிப்பட்ட பாட்டை பாடினாலோ அபசகுனமாய் பார்க்கப்படுகிறது. அதான் உண்மை. ஆனந்தமா இன்ப காணான் பண்ண ஒத்துக்க மாட்டீங்க இப்ப நீங்க. ஏன்னா அது சாவு பாட்டா மாறிடுச்சு. பரலோகமா என் சொந்தமே, ஏன் காலங்காத்தாலும் இந்த பாட்டை பாடுறீங்க? கேட்கறதே அப்படிதான். ஏன் இப்ப அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறீங்க என்று காண்பேனோ இயேசுவேனா, கொஞ்சம் இருங்க, நல்ல பாட்டா பாடுங்கன்றான். ஏன்னா பரலோகத்துக்கு போகணுங்கிறதே அவனுக்கு எப்படா மாறிடுச்சு. இப்ப தப்பான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் பரலோகத்தை விட பூமியில் வாழ்வதை பெருசாக நினைக்கிறாங்க. ஆண்டவர் கிட்ட இன்னைக்கு வந்தா இயேசு போவாரா, இயேசு இன்னைக்கு வந்தா நான் போவேனா அப்படின்னு கேட்டா, ஒரு தம்பி கேட்கிறான், ஒரு 3 மாசம் ஆகுமா இயேசு வரதுக்குன்னு கேட்கிறான். ஏண்டா அந்த 3 மாசம் டியூரேஷன் கேட்கிற அப்படின்னு, இல்ல கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு பாக்குறேன் அப்படிங்கிறான். அவனை கேட்டேன், ஏண்டா தம்பி கல்யாணமாடா முக்கியம், இயேசுவே வராரு, நீங்க ஆயிடுச்சுவே, உங்களுக்கு நீங்க அப்படித்தான் பேசுவீங்க அப்படிங்கிறான். அதாவது இது விளையாட்டை நம்ம எடுத்துக்கிறோம், சீரியஸாவே இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. உலகத்தை நேசித்தல், உலகத்துக்கு பின்னால் ஓடுதல், உலகத்தை பத்தின பிரசங்கம், உலகத்தை ஆதாயம் பண்ணுதல், இதையே இந்த உலகத்தை என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், 100 வருஷ திட்டம்லாம் இருக்கீங்க. ஆனால் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் என்று வேதம் சொல்லுது. எப்ப வேணாலும் வருவார். அப்ப என்னங்க, நாங்க அந்த மாதிரி திட்டங்கள்லாம் போடக்கூடாதா? நான் இப்பவும் சொல்றேன், உங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுதான் பரலோகம் கீழே அனுப்பி வச்சிருக்கேன். நம்ம எல்லாருமே ப்ரீ பிளான்டு பர்சன்ஸ். இங்க யாருக்குமே புது புது பிளானே கிடையாது. பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு வேலையுமே கிடையாது. நாம எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கிங்டம் குள்ள இருக்கிறவங்க, ஹெவன்லி கிங்டம் குள்ள இருக்கிறோம். அந்த ஹெவன்லி கிங்டம்க்கு ஒரு கிங் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே எல்லாம் டிசைன் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. இங்க அந்த டிசைன் படி செஞ்சா மட்டும் போதும். இதுல கூட நம்மள கலக்க கூடாது. என்னமோ இயேசுநாதருக்கே பிளான் தெரியாத மாதிரியும், இயேசுநாதருக்கே ஆலோசனை சொல்லுவாங்க சிலர்லாம், ஆண்டவரை இப்படி செஞ்சா எப்படி இருக்கும். ஆண்டவர் கேட்பாரு, நானே பிதாவின் சித்தத்தை தான் செஞ்சேன், நீங்க என்னன்னு சொன்னா, இப்ப பிதாவுக்கே இவங்க சித்தம் சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு உலகமானது வேறொரு டாக்டரின் குள்ள போயிட்டு இருக்கு. அந்த டாக்டரினை கொண்டு வந்து இங்க கலக்குறாங்க சபைக்குள்ள. நூதனமான உபதேசங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. வஞ்சிக்கிற காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் அதிகமாய் சபைக்குள் வர தொடங்கி விட்டது. உங்களை பணக்காரன் ஆக்குவேன் என்று வேதம் சொல்லவே இல்லை. உங்களை பரலோகவாசியாய் மாற்றுவேன் என்றுதான் வேதம் சொல்லியிருக்கு. அப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க, அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடையாதா? யார் இல்லைன்னு சொன்ன? என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதா இருக்கு. பரலோகம் நமக்கு தேவையானதை கொடுக்கும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு 5 வயசா இருக்கும் போது ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்பாக்கு. உங்க அப்பாக்கு எடுக்கும் போது அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசா எடுங்க, வச்சு போடலாம், பிள்ளை வளர்ந்துரும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஞானம் இருக்குல்ல, இருக்குதானே? ஏன் அவங்க உங்களுக்கு அப்பயே ஒரு 42 சைஸ் சட்டை எடுக்கல? ஏன் 42 சைஸ்? ஏங்க எதுக்குங்க 42 சைஸ் எடுங்க? என் பிள்ளை வளருவான், 40 வயசு ஆகும்போது அவன் 42 இன்ச்சாக இருப்பான். நான் ஏன் அதை இப்ப எடுத்து வைக்க கூடாது? ஏங்க எதுக்கு இப்பயே எடுக்கிறீங்க? அதை அப்ப எடுத்துக்கலாம். அவிசுவாசமா பேசாத, விசுவாச கண்ணுல பாரு, விசுவாச கண்ணுல பாரு. 42 கேளு, கிளைம் பண்ணு. 42 கிளைம் பண்ணா கர்த்தர் கொடுப்பார். கொடுத்துட்டாருனே வச்சுக்கோங்க, போடுவீங்களா? 42 போட்டீங்கன்னா பையனை தூக்கி சட்டைக்குள்ள போடணும். புரியுதா? நமக்கு அப்ப என்ன தேவை என்பதை பரலோகம் அப்பப்ப கொண்டு வந்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு குரூப் உங்களை ஆசை காட்டுது, தேவர்களை போல இருப்பாய், உன்னை அப்படி ஆக்குற, இப்படி ஆக்குற, கோடீஸ்வரன் ஆக்குற. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கோடீஸ்வரனா இருந்து உங்கள் பணம் உங்களுடைய பீரோக்குள்ள 8 கோடி எதுக்கு தூங்கணும்? தூங்கி என்ன பண்ண போகுது? பணம் யூஸ் ஆனதா பணம், இல்லைன்னா அதுக்கு பேர் பேப்பர். என்ன உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் இருக்கும். திறந்து பார்க்கும் போதெல்லாம் இருக்கும், பணம் இருக்கு பிரச்சனை இல்ல, பணம் இருக்கு பிரச்சனை இல்ல. என்ன வந்த சிலர் சொல்லுவாங்க, பணம் இருக்கு விட்டெறிஞ்சா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. யார் வேணாலும் வந்து பாப்பாங்க. கொரோனால யார் வந்தா? பணம் இருந்துச்சு தானே, பணம் இருந்துச்சு. கோடீஸ்வரனா இருந்தாங்க. கொரோனால அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் இல்ல, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடையாது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்
ஹாஸ்பிட்டல் வாசல்ல காரை திறந்து போட்டுட்டு ஒரு சிலிண்டருக்காக படுத்து கிடந்தாங்க. அவங்க கிட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருந்துச்சு, நல்ல பணம் இருந்துச்சு, எவ்ரிதிங் தே ஹேவ். ஆனா அவங்களுக்கு அப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சுச்சு, எங்கிட்ட இருக்க பணமோ ஆஸ்தியோ சமாத்தியமோ வீடோ வாசலோ வைரமோ வைடூரியமோ இப்ப எனக்கு தேவைப்படல, எனக்கு தேவை ஆக்சிஜன். இத ஒண்ணுமே கேட்காம நீ பிறந்த நாள்ல இருந்து உருவான நாள்ல இருந்து கர்த்தர் கொடுத்து வச்சிருக்க. அந்த தேவனுக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பது. இப்பவே சிலருக்கெல்லாம் ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுத்தீங்கன்னா. ஆண்டவர் கார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, தேவைப்படும் போது அதை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கு. இப்ப நம்ம ஏரியாவில 2 வீலர் தான் போகும், அந்த ரோட்ல 2 வீலர் தான் போகும். இவர் கார் கேட்கிறாரு, அதுவும் எப்படி கேட்கிறாரு, 7 சீட்டர் ஆண்டவரே, மேல சன்ஸ்கிரீன் ஓபன் ஆக்குற மாதிரி ஆண்டவரே. ஓகே, ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, என் நாமத்தினால எவையில கேட்கிறோம் அதை நான் தருவேன். தந்துட்டாரு, எங்க நிறுத்துவிய? அதான் அந்த தெருவுக்குள்ள காரே போகாதே, எங்க நிறுத்துவீங்க? உடனே நாம என்ன செய்வோம், ஆண்டவர் நம்ம கேட்ட காரை கொடுத்துட்டாரு, சர்ச்சில் கொண்டு பிரதிஷ்டை பண்ணியாச்சு, பாஸ்டரும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டாரு. இப்ப கார் எங்க நிக்குதுன்னா 2 தெரு தள்ளி நிக்குது, அங்க நிக்குது. அங்க நிக்கும் போது நைட்ல வீட்டுல தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் சொல்றாரு வைஃப் கிட்ட, ஏமா ஒருவேளை காரை யாராவது கோடு போட்டுருவாங்களோ, கண்ணாடியை உடைச்சிருவாங்களோ, அந்தமா கேட்பாங்க. என்னதான்ப்பா செய்யலாங்கிறீங்க? நான் ஒண்ணு செய்யட்டுமாமா? என்னப்பா? நான் போய் கார்ல படுத்துக்கிட்டுமா? இப்படி நடு ரோட்டில் படுக்க வேண்டிய ஆசீர்வாதம் தேவையா? மனைவி பிள்ளையோட 2 வீலரோட வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்குறத விட்டுட்டு காரை வச்சுக்கிட்டு நடுத்தரல படுத்துக்க. அப்ப எனக்கு கார் வராதா? வரும். அந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு உன்னுடைய கையை பலப்படுத்தி விட்டு கண்டவனுக்கு காரே கொடுப்பாரு. சிலர் காரை வாங்கியாச்சு, கார் புதுசா இருக்கு, 2 வருஷம். எனக்கு அந்த காரை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இதாயிருச்சு, கில்ட்டி ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா, என் கார் வாங்கி 1 மாசத்துலயே 1000. அவர் சொன்னாரு காரு டெலிவரி பண்றாரு, இந்த காருக்கு 1 மந்த் டைம் இருக்குங்க, 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு கொண்டு வாங்கினாரு. நாங்க மறுநாளே கொண்டு போயிட்டோம். ஏன்னா வாங்கின உடனே கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம், 1000 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. அப்ப அவர் கேட்டாரு, என்னாச்சு வந்திருக்கீங்க? இல்ல சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம். ஒரே நாள்ல நம்ம காரெல்லாம் 6 மாசத்துல பழைய கார் மாதிரி ஆயிப்போச்சு. அவர் வீட்டுக்கு போற கார் புதுசா இருக்கு, பல அப்படியே. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படிதான் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு. காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா 2 வருஷம் இருக்கு, 800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எனக்கு இன்னும் ஆச்சரியம். நான் கேட்டேன், என்ன 800 தான் ஓடி இருக்குன்னு. அப்ப அவர் சொன்னாரு, பெட்ரோல் விக்கிற விலைக்கு யார் பாஸ்டர் கார் ஓட்டுவா? அப்புறம் எதுக்கு அந்த கார்? எங்க வீட்டுல கார் இருக்கு. இத சொல்றதுக்கு இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரலோகம் ஏற்கனவே அறிஞ்சு வச்சு. எவ்வளவு தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். நீங்க பிறந்த உடனே பால் தான் தேவைன்னா பாலை கொடுத்துச்சு, 2 வயசுல பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா பிரியாணி கொடுத்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன வேணா தின்னீங்க, மொத்தத்தையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 40க்கு மேல திங்க முடியாத நிலைமை வரும்போது அதையும் கொடுத்துச்சு. பரலோகம் நமக்கு தேவையை கொடுக்கிறது. ஒரு குரூப் உங்களை வஞ்சிக்கிறது கடைசி காலத்துல வந்து உள்ள சபைய, ஆண்டவர் அதை கேளு, ஆண்டவர் இதை கேளு, ஆண்டவர் உனக்கு ஜெட் பிளைட் கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு அது கொடுப்பார். நான் வேணானே சொல்லல. யார் சொன்னா வேணான்னு? யாராவது வேணும்னு சொல்லுவோமா? வேணும். எப்போ அது தேவை வரும்போது அது வேண்டும். இப்ப என் தேவை என்ன, இன்னைக்கு எனக்கு என்ன வேணும், அதை எனக்கு பரலோகம் கொடுக்கும். வஞ்சிக்கிற உபதேசம் கடைசி காலத்துல உங்களை உலகத்தின் பக்கம் திருப்பறது. பிசாசு சொன்னான் தெரியுமா? பிசாசு 2 காரியத்தை இயேசு கிட்ட சொன்னான், அதே 2 காரியத்தை ஆதாம் கிட்ட சொன்னான், அதே 2 காரியத்தை உங்ககிட்டயும் சொல்றான். ஒரு காரியம், சாகவே சாக மாட்டீங்க அவங்கள பார்த்து. இப்போ இயேசு கிட்ட வந்து சொன்னான், கீழே குதி, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னா, அதான் சாக மாட்டீங்கன்னு அர்த்தம். அதே காரியம் தான் இப்போ ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்க, நீங்க இந்த உலகத்தில் சாகவே போகிறது இல்லை, உங்களுக்கு சாவாமையை கொடுக்க போகிறார்கள், 1000 வருஷம் உயிரோடு இருப்போம். நான் கேட்டேன், எதுக்கு 1000 வருஷம்? எப்ப இயேசுவை பார்க்க போலான்ற இருதயம் உனக்கு வருதோ அதுதான் நீ வருகைக்கு ஆயத்தப்படுதல். ஏன்னா பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, என்று காண்பேனும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் வாழ்ந்தால் போதும். இது அப்படியே உங்களை திருப்புது. என்ன சொல்லுது? பூமியில வாழ், சந்தோஷமா இரு, அப்படி இரு, 100 வருஷம் இரு, 200 வருஷம் இரு, 300 வருஷம் இரு. எதற்காக? என்ன ரீசன்? எனக்கு எவ்வளவு சீக்கிரம், பவுல் சொன்னாரு, எவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து அங்க போக விரும்புகிறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் போக விரும்புகிறேன். எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், அதற்கான பேசிக் அடையாளம் உலகத்தின் மேல் வெறுப்பும் பரலோகத்தின் மேல் விருப்பமும் வரணும். அதுதான் இருக்கிறதுலே பேசிக் அடையாளம். அதனால இந்த உலகத்துல இருக்கிற பாக்குறவங்க எல்லாம் வெறுக்கிறது இல்ல, அது அர்த்தம் இல்ல.
எல்லாம் இருக்கும், எது மேலயும் எனக்கு அஃபெக்ஷன் இருக்காது. எது மேலயும் என் மேல அப்படியே புடிச்சு இது இல்லாட்டி நான் இல்ல, இது இல்லாட்டி என்னால இருக்க முடியாது, அது இருக்கவே இருக்காது. எதை கொடுத்தாலும் சோத்திரம், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா, எல்லாம் ஓகே தான், ஃபைன். எப்ப இயேசு வந்தாலும் போயிட்டே இருக்க போறோம், அவ்வளவுதான். இந்த ஆயத்தம் இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையை பரலோகத்துக்கு நேராக நடத்துவதற்கு பதில் அநேக உபதேசங்கள் உங்களை உலகத்துக்கு நேராக நடத்த தொடங்கி இருக்கிறது. அதோட பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சர்ச் மட்டும் இருந்துச்சு, இங்க வந்தா சர்ச் எல்லாம் உட்காருவோம், இங்க ஒரு உபதேசம் கிடைக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல பாருங்க. இன்னைக்கு மீடியா, ஆன்லைன் மீடியால நம்ம சர்ச்சோட ஆன்லைன் மட்டும் வராது, எல்லாம் வரும். அதான் நான் சொல்லுவேன், நாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட போகும்போது இட்லி கேட்டா இட்லி வரும், தோசை கேட்டா தோசை வரும். இப்ப அப்படி இல்ல, மினி டிஃபன் ஒண்ணு வந்திருக்கு, எல்லாம் வந்துருது. ஸ்வீட் வருது, இட்லி வருது, தோசை வருது, எல்லாம் வருது, கூட காஃபி வருது, எல்லாம் வந்துருது. இப்போ இந்த மினி டிஃபனை தான் ஜனங்க நிறைய விரும்புறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு உபதேசம் மாறிடுச்சு. முன்னாடி ஒரு சர்ச், ஒரு பாஸ்டர், ஒரு ஆராதனை, ஒரு உபதேசம், அதுல இருந்துச்சு, சபை கரெக்டா இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல, மினி டிஃபன். இங்க ஆராதனைக்கு வேற எங்கேயாவது போயிடுறான், செய்திக்கு வேற எங்கேயாவது போயிடுறாங்க, வர்ஷிப்புக்கு இன்னொருத்தர பார்க்க போயிடுறாங்க, தேசத்துக்காக ஜெபத்துக்கு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காம்போவா இருக்கு. நம்மள கேட்கும் போது எப்படி கேட்கறான், வர்ஷிப் நாகர்கோயில சூப்பரா ஒருத்தர் பண்றாரு, ஜபம் அங்க போயிரும் கன்னியாகுமரி பக்கம், அப்புறம் செய்தி லண்டன்ல ஒருத்தர் சூப்பரா கொடுக்கிறாரு. எதையுமே வேணாம்னு சொல்லல, இந்த நிறைய கேக்குறீங்கல்ல, அதுல நிறைய கள்ள விதைகளும் உள்ளே வந்து விடுகிறது. எது ரைட் டாக்டரின், எது ராங் டாக்டரின் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் என் நாமத்தை தரித்துக் கொண்டு யார் வந்தாலும் அது சரி, அவ்வளவுதான் நீங்க எடுத்துக்கொள்றீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, ரெவலேஷன் 13:11 ஒரு வசனம் சொல்லுது, இதோ வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்பி வர கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது, ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசினது. வசனம் தெளிவா சொல்லுது, பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது, ஆட்டுக்குட்டியை போல. ஆட்டுக்குட்டினா என்ன? ஆடு, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. ஆட்டுக்குட்டிகள் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரும் இருக்கும். ஆனா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குதா, ஆட்டுக்குட்டியை போல. ஆனால் அதே நேரத்துல அது எப்படி பேசிச்சான், வலு சர்ப்பத்தை போல. அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியே பார்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை போல, கிறிஸ்தவர்களை போல, தேவ ஊழியர்களை போல, ஆவிக்குரியவர்களை போல இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பேசுறதுலாம் என்னது, பிசாசினுடைய சத்தம், வலு சர்ப்பத்தின் சத்தம். இப்போ உங்களுக்கு எது தெரியணும், இப்ப பேசுறது ஆடா பாம்பான்னு உங்களுக்கு தெரியணும். சபைக்கு அது தெரியாம இருக்கிறதா இன்னைக்கு பிரச்சனை. இதுக்கு பேரு ஆவிகளை பகுத்தறிதல், லிசனிங் ஸ்பிரிட். அது இருக்கணும் இன்னைக்கு சர்ச். இது தெரியாததுனால யார் பேசினாலும், என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும், என்ன காரியத்தை சொன்னாலும் உடனே சர்ச் அப்படியே அக்செப்டட். ஓ ஓகே ரைட் ஃபைன். பாருங்க, ஒருத்தர் ப்ராபசி சொல்லிட்டாரு, கர்த்தர் உனக்கு அந்த பையனை தான் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மாவை நம்பிருச்சு. ஆனா போனா அந்த அம்மாவுடைய ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த ஐயாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு, எப்படி அந்த ஐயாவை கொடுக்கறது? இப்ப இது எப்படி? இன்னொருத்தர் போய் ப்ராபசி சொல்லிவிட்டாரு. நடந்த சம்பவம், சர்ச்சிலேயே நடந்த சம்பவம். உங்க 2 பேருக்கு தவறான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கர்த்தர் திருந்த சொல்றாரு. இவங்க 2 பேரும் யாரையுமே பார்த்ததே இல்லை, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சர்ச்சுக்கே வரல. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த மாதிரி வலு சர்ப்பத்தின் சத்தம் சபைக்குள்ள கேக்குது. உங்களுக்கு அந்த பகுத்தறிய தெரிய மாட்டேங்குது. ஆன்லைன் வழியா கேக்குது, பேஸ்புக் வழியா கேக்குது, வாட்ஸ்அப் வழியா கேக்குது. நீங்கள் எது கர்த்தரின் சத்தம், எது ஆட்டுக்குட்டியின் சத்தம், எது வலு சர்ப்பத்தின் சத்தம் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கண்டுபிடிக்க முடியுதா? இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. சபை வஞ்சிக்கப்படுது. வாரத்துல ஒரு நாள் இங்க வரீங்க, 3/4 மணி நேரம் செய்தி கேட்கறீங்க, போயிடுறீங்க. மிச்சம் 6 நாளும் பிசாசு பல வகையில் வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த 45 நிமிஷம் செய்தி இந்த ஒரு வாரத்துக்கு பத்தாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த செய்தியை அசைபோடணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். உங்க தோட்டத்துக்குள்ள வலு சர்ப்பம் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நாங்க இங்க சொல்லிதான் கொடுக்க முடியும், ஆனா நீங்க தானே பாத்துக்கணும். டீச்சர் சொல்லிதான் கொடுப்பாங்க, பாஸ் பண்றது பையன் கையில தானே இருக்குது. அதுக்கப்புறம் ஹோம்வொர்க் பண்ணணும், படிக்கணும், எல்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை மிக மோசமான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற உபதேசம் பல வகையில் நூதனமாய். அதாவது முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 4-5 கள்ள உபதேசம் தான் இருந்துச்சு. ஒரு குரூப் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லும், ஒரு குரூப் பிதா தெய்வம் இல்லைன்னு சொல்லும், ஒரு குரூப் ஹோலி ஸ்பிரிட்டே இல்லைன்னு சொல்லும். இவ்வளவுதான் இருந்துச்சு. கள்ள உபதேசம் அவ்வளவுதான் இருந்துச்சு.
இப்ப நல்ல உபதேசமே 2-3 தான் இருக்கு. சுத்தி கள்ள உபதேசமா இருக்கு. எங்க இருந்து கள்ள உபதேசம் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரியால இருந்து வந்தா நல்ல உபதேசம், ஆப்பிரிக்கால இருந்து வந்தா நல்ல உபதேசம், அதுவே தமிழ்நாட்டுல இருந்து வந்தா யோசிக்கிறீங்க இவர் யாரா இருக்குமோ. ஏன் நம்மளை பொறுத்த வரைக்கும் தூரத்துல இருந்து விடாத்த செய்தி, அப்படி தூரத்துல இருந்து வரக்கூடிய செய்தி விடாத்த ஆத்துமாக்களுக்கு இருக்குல்ல, அது நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. நான் இப்போ சொல்றேன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அதான் பெஸ்ட். அது தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், உபதேசமா இருக்கட்டும், யார் கொடுக்கிறான்னு பாருங்க. நான் கொடுக்கறதா இருக்கட்டும், யார் கொடுக்கறதா இருக்கட்டும், இது சரியா இருக்கா, வசனத்துல கரெக்டா இருக்கா, கர்த்தர் போதிச்ச மாதிரி இருக்கா, அதான் முக்கியம். உங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுற ஆள் இருக்குல்ல, அது உங்களுக்கானது அல்ல. பெரும்பாலும் நம்ம அப்படித்தான் எடுத்துப்போம். நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசை இச்சைகள் அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டா ஓகே, ரைட், ஃபைன், சூப்பரான ஆளு. இங்கே ஒரு சகோதரி உண்டு, அவர் மிகுந்த கண்ணீரோடு இருக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு கண்ணீரை துடைப்பேன் என்று. நான் பிரசங்கம் போது சொல்லி அனுப்பினார் பாருங்க, எந்த சகோதரி கண்ணீர் இல்லாம இருக்கு? எல்லாமே கட்சி போட தானே வந்திருக்கு. நம்ம யாரு இங்க ஒரு சகோதரன் உண்டு, சாவில் ஆரம்பித்து பாவில் முடிகிறது அவருடைய பெயர். அத்தனை பேர் யோசிக்கிறார், சந்தானத்துல இருந்து சுரேஷ்ல இருந்து அத்தனை பேர் யோசிக்கிறார், அந்த சான் சொன்னார் யாரா இருக்கும். அப்படியெல்லாம் ப்ராபசி வராது. தெளிவா சொல்லுவாரு, சகைவே இறங்கி வா. தெளிவா சொல்லுவாரு, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் நீங்க இருங்க. நம்முடைய ஆண்டவர் தெளிவாய் பேசுகிற ஆண்டவர். கடைசி காலத்துல இந்த மாதிரி நூதனமான உபதேசங்கள் உள்ளே வரும். இவங்க அடுத்து இன்னொன்னு செய்வாங்களாம், அதுக்கு கேர்ஃபுல்லா இருக்க சொல்றாரு. அதையும் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இரண்டாவது, இப்படிப்பட்ட வஞ்சிக்கிறவங்க வராங்க இல்லையா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதா. இந்த வஞ்சிக்கிறவங்க வராங்கல்ல, வரும்போது அவங்க செய்யக்கூடிய அடுத்த விஷயம், அதுக்கு அவங்க யூஸ் பண்ற டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூடுமானால் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. மிராக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ், இங்கிலீஷ் அப்படிதான் இருக்குது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இப்ப இந்த விசுவாசிகிட்ட இருக்கிற அடுத்த பெரிய டிராபேக் என்ன? டிராபேக், நான் திருப்பி நான் விசுவாசினா உங்களை சொல்ற நினைக்காதீங்க, உங்களையும் சேர்த்து ஆன்லைன்ல போற அவங்களையும் சேர்த்து மொத்தமா வேர்ல்டு வைட். கடைசி காலம் கூட இதை சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி காரியத்துக்கு எல்லா காலத்திலையும் மயங்கிற ஒரு குரூப் இருக்கு. அற்புத அடையாளம் சொல்லிட்டாலே அப்படியே போய் விழுற குரூப். ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அற்புத அடையாளங்களை தேவ ஊழியர்களும் இயேசு கிறிஸ்துவும் மட்டும்தான் செய்யணும் என்று அல்ல, பிசாசுகளும் செய்யும். அப்படியா சொல்றீங்க? அப்படிங்கிறீங்களா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 16 16ஆம் அதிகாரம் வர்சஸ் 13 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். ரெவலேஷன் 16:13 and 14. அவைகள் போதும், வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து 3 தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அதான் ரொம்ப முக்கியம். தேவன் அற்புதங்களை செய்கிறார், தேவ ஊழியர்களை கொண்டு செய்கிறார், மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் பிசாசுகளும் செய்யும். அந்த டிஃபரன்ஸ சபை புரிஞ்சிக்காத வரைக்கும் வஞ்சிக்கிற இடத்துக்கு சபை போய்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் என்ன மாதிரி டீச்சிங்ஸ் விரும்புறீங்க தெரியுமா? கடைசி காலத்துல இந்த செழிப்பு, அப்புறம் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், இப்ப நிறைய வந்துருச்சு, பயங்கரமா வந்துருச்சு. நீங்க இதுக்கு பின்னாடி போயிட்டீங்க. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வஞ்சக தன்மை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3/4 மணி நேரம் வந்து உட்கார்றோம், 1 மணி நேரம் வந்து உட்கார்றோம். அப்படி உட்காரும் போது அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு என்டர்டைன்மெண்டா கொஞ்சம் பேசி ஜாலியா அப்படி ஏதாவது ஒன்று பாசிட்டிவா, இதுக்கு பேரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேரு, அதுக்கு பேரு. அப்படி பேசி உங்களை அனுப்பி விட்டுட்டா நீங்க போதும்னு நினைக்கிறீங்க. நான் இப்போ சொல்றேன், சபை அதற்கான இடமே கிடையாது. சபை என்ன தெரியுமா? ஒரு 7 நாள் நீங்க உலகத்துக்குள்ள இருந்து வந்திருக்கீங்க. அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் உங்க ஆத்மாக்குள்ள போய்கிட்டே இருக்கும். இப்ப அத
அந்த ஒரு நாள்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு 5 நாள் 6 நாள் போட்ட பேண்ட் கிண்டெல்லாம் இருக்கும் வீட்டுல மொத்தமா லாண்டரியில. நீங்க ஒரு லாண்டரி பேக் ஒன்று வச்சிருப்பீங்க. அதை கொண்டு போய் இந்த சண்டே ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? நம்ம வீடுகள்லாம் சண்டே இப்ப எதுக்கு ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, துணி துவைக்கிற நாளா மாறிடுச்சு இல்லையா? லாண்டரி டே அது. எல்லாம் நம்ம வீட்டுல வந்து இந்த லாண்டரி பேக் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில இருந்து வளர்ந்துகிட்டே வரும். நாலு ஒரு மேனியும் பொருள் வண்ணமா எல்லாம் மாத்தி மாத்தி அதை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியே சண்டே ஒரு நாள் அது துணி துவைக்கிற நாள். இந்த ஒரு வாரம் சேர்ந்த துணிய அந்த ஒரு நாள்ல தோச்சி வெளுத்து நீங்க ஒருவேளை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா வச்சிருந்தீங்கன்னா அதுவே எல்லாம் ட்ரையர்லாம் பண்ணி அப்புறம் கொஞ்சமா எடுத்து காய போட்டு மடிச்சு அயன் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு நாள் தான் சண்டே. நீங்க 6 நாள் உலகத்துக்குள்ள போயிட்டு வரீங்களா, இந்த ஒரு நாள் உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானத தூசி இதெல்லாம் தட்டி களிம்புகளை நீக்கி மீண்டும் பரிசுத்தமாக்கி அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான பலனை கொடுத்துக்கிற அனுப்புகிற அந்த ஒரு நாள் தான் சண்டே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா 7 நாள் நம்ம கஷ்டப்பட்டு வரோம், இந்த ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும். இந்த 7 நாள் யாருக்கு கஷ்டப்பட்டீங்க? ஆண்டவருக்காகவா? 7 நாள் ஆண்டவருக்காக உபத்திரப்பட்டீங்களா? பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டீங்களா? பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசம் மோசமா வந்துச்சா? உங்க வீட்டுக்காக தானே 6 நாள் ஓடுனீங்க. அந்த 6 நாள்ல கல்யாணத்துக்கு போனீங்க, அந்த 6 நாள்ல ஆபீஸ் போனீங்க, அந்த 6 நாள்ல ஜாலியா பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்கல்ல. இந்த ஒரு நாள் தானே கர்த்தருக்கு. அந்த ஒரு நாள் கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை சரி பண்றதுக்கு விட்டு கொடுங்க. மெயின்டெனன்ஸ் இல்லாத சர்ச், வீடு, ஆத்மா எல்லாமே ஒரு நாள் காணாமல் போயிடும். மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பல ஊருக்கு டிராவல் பண்ணுவேன். டிராவல் பண்ணும்போதெல்லாம் நான் பார்த்த ஒரு விஷயம், கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஹோட்டல் கிராண்டா இருக்கும், தங்க வைக்கிற ஹோட்டல் கிராண்டா இருக்கும், ஆனா உள்ள போன மெயின்டெனன்ஸே இருக்காது. ஆனா நல்லா இருக்கும். பார்த்தா குழாயில தண்ணி வராது, திடீர்னு சில ஃபேன் ஓடாது, சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா டஸ்ட் இருக்கும். ஆனா ஹோட்டல் நல்லா இருக்கும், நல்லா கட்டியிருப்பாங்க, காசு போட்டு கட்டியிருப்பாங்க. கட்டுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை மெயின்டைன் பண்ணுவது. கட்டிட்டு மெயின்டைன் பண்ணாட்டி வேஸ்ட் யாரும் வரமாட்டாங்க பாருங்க. அதே மாதிரி நீங்க ரட்சிக்கப்படுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பது, அனுதினமும் ரட்சிக்கப்படுவது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள புதுப்பிக்கப்படுவது. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஐ எம் சேவ், அவ்வளவுதான், இதோட இயேசு என்னைக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தூசி தட்டாமலே இருந்தீங்கன்னா ஒரு நாள் மணவாளனுக்கு மணவாட்டியை பிடிக்காம போயிடும். முந்தையெல்லாம் பொண்ணு பார்க்கும்போது சொல்லுவாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்களா, பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போக மாட்டாங்களாம். இப்பெல்லாம் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தானே போறாங்க. போகும்போது ரெடி பண்ணி வச்சிடறாங்கல்ல, வீட்டை சொல்லல, பொண்ண ரெடி பண்ணி வச்சிடறாங்கல்ல, பக்காவா ரெடி பண்ணி போய் நின்னோம்னா இவன் ஷாக் ஆயிடுறான், போட்டோ விட நல்ல நேர்ல நல்லா இருக்குங்க அப்படின்றான். அதெல்லாம் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க வரேன்னு சொல்ல மாட்டாங்களாம், திடீர்னு வந்து நிப்பாங்களாம். வரும்போது பொண்ணு தூங்கிட்டு இருந்துச்சுன்னா ரிஜெக்டட், வரும்போது பொண்ணு புக்க படிச்சிருந்தா ரிஜெக்டட், வரும்போது பொண்ணு பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா ரிஜெக்டட். அவங்க அந்த காலத்துல சொல்றாங்க, இப்ப காலத்துல பார்த்தா எல்லாமே ரிஜெக்டட், அதை விட்டுருங்க. அப்ப சொல்றாங்க ரிஜெக்டட். அப்ப வரும்போது பொண்ணு வீட்டுக்குள்ள ஆக்டிவா எதையாவது வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு பாப்பாங்களாம். அந்த காலத்துல அப்படி வச்சிருந்தாங்களாம். ஆனா அவங்க எப்படி இருந்தாலும் தெரியாது, மனுஷகுமாரன் நினையாத நாளிகளே மனவாட்டியை பார்க்கும்படி வரப்போகிறார். அவர் அப்படிதான் வரப்போறார். வரும்போது சர்ச் சுத்தமா இருக்கணும்ல, சர்ச் பில்டிங்க சொல்ல நம்மள சொல்றேன், கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கணும்ல. ஆனா இன்னைக்கு சபை எப்படி இருக்குது, இந்த ஒரு நாள் கூட நீங்க வந்து சுத்திகரிப்புக்குள்ள வரக்கூடாது, கடினமான உபதேசம் கேட்க கூடாது, பரலோகத்துக்கு போறத பத்தி கேட்க கூடாது. நீங்க உகந்த அந்த 1.5 மணி நேரம் ஜாலியா இருந்துட்டு போகணும். அதுக்கு ஏத்த மாதிரி கடைசி காலத்தில் ஊழியக்காரங்க வந்து போதனைகளை கொடுக்க ஆரம்பிச்சு, அப்போ உங்களுக்கு இந்த நம்பாத ஆட்களுக்கு கூடுமானால் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்களையும் செய்யறாங்க. இப்ப நீங்க எதுல ஏமாந்து போறீங்க தெரியுமா? அந்த காலத்துல இருந்து இப்பவும் சொல்லுவேன், இந்த அற்புத அடையாளம்னா ஒரு குரூப் அப்படியே சாயும். அற்புத அடையாளம் அவங்க கேக்குறாங்க, என்னங்க அற்புத அடையாளம் நடக்குதுங்க. அற்புத அடையாளம் நடக்கிறதுனாலே அந்த ஊழியமோ கரெக்ட்னு அர்த்தம் இல்ல, கரெக்ட்னு அர்த்தம் இல்ல. பைபிள் சொல்லுது, சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனாக எண்ணப்பட்டான். பார்க்கிறதுக்கு அவனும் யார்தான்? தீர்க்கதரிசி தான். பிலேயாமும் தீர்க்கதரிசியாகத்தான் இருந்தான், பணத்தாசை உள்ளவன். யூதாசும் அப்போஸ்தலரில் ஒருவனாகத்தான் இருந்தான், பொருளாசைக்காரனாக இருந்தான். சவுலும் ராஜாக்கள் ஒருத்தனாக தான் இருந்தான், பொருளாசைக்காரன். அவனுடைய ஊழியமும் அந்த ஊழியக்காரனுடைய ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நீங்க கணக்கு பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை எதை வச்சு கண்ணணும்? பைபிள் தெளிவா சொல்லுது, அந்த மரத்தை கனிகளால் அறியலாம். கனியில தான் அறியணும், பை ஃப்ரூட் நாட் பை கிஃப்ட். நீங்கள் கிஃப்ட வச்சு பாக்குறீங்க, நாட் பை ஃப்ரூட். அதுவும் இந்த காலத்துல நீங்க எப்படி ஆயிட்டீங்க? அவர் ஊழியக்காரர் எப்படி இருந்தா என்னங்க அற்புதம் நடக்குதா? அவர் பர்சனல் லைஃப் எப்படி இருந்தா என்னங்க அதிசயம் நடக்குதா? இல்லையே. அற்புத அடையாளத்தை இன்னும் சொல்ற விசுவாசிகளுக்கு ஒரு படி மேல போய்
விசுவாசி என்கிறவர்கள் அற்புத அடையாளங்களுக்காக ஏங்குகிறவர்கள் அல்ல, நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். அதுதான் பைபிள் சொல்லுது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. நீங்க 10 வருஷம் விசுவாசி ஆயிட்டீங்க சபைக்குள்ள, என்ன உங்களை வச்சு ஆண்டவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உங்களை என்ன கத்தர் எடுத்து பயன்படுத்துறாரு. வந்து அதுல கொஞ்சம் பேர் கொஞ்சம் பெருமையா வேற சொல்லுவாங்க, பாஸ்டர் சர்ச்ச ஆரம்பிச்ச அன்னையில இருந்து நாங்க பாஸ்டர் கூட இருக்கிறோம் தெரியுமா. நல்லது, அவர் வளர்ந்தாரு, நீங்க என்ன நீங்க பாஸ்டர் முதல்ல வரும்போது நாங்களும் வந்தோம், கரெக்ட். இப்ப எப்படி இருக்கீங்க? அப்படியேதான், 4 சேர் உடைச்சது மிச்சம், அவ்வளவுதான். அப்படியே ஒரு மாற்றம் இருக்காது. அதுல வேற பெருமையா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் வருவேன், சர்ச்சில் உட்காருவேன், கடைசி ஜெபத்துல ஏஞ்சிட்டு போயிருவேன், நான் வர்றது தெரியாது போறதுன்னு தெரியாது. என்ன ஒரு பெருமை பாருங்க, பண்றது தப்பு இல்லையா? இதே உங்க வீட்டுக்காரர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு வர்றது என் மனைவிக்கு தெரியவே தெரியாது, அவ தூங்கின பிறகு வருவேன், முழிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சி போயிருவேன். இது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த அம்மா அடுத்த கேள்வி கேட்கும், எதுக்குடா வர வீட்டுக்கு நீ கேட்பாங்க தானே. அதே கேள்வி ஆண்டவர் கேட்பாரு தானே. சர்ச்சுக்கு வரீங்க, உங்களால கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? நாங்க தசமாம் காணிக்கலாம் கொடுக்கிறோம், அது கொடுத்ததுல திருப்பி கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? கர்த்தருக்கு உங்களை கொடுத்தீங்களா? வளர்ந்திருக்கிறீங்களா? சபையில எத்தனை ஊழியம் இருக்கு கரெக்டா பாருங்க. எக்ஸாக்டா அந்த 10 பேர் தான் எல்லா ஊழியத்துக்கும் வருவாங்க. எல்லாரும் கேட்டு பாருங்க, ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் எல்லாத்துலயும் அந்த 10 பேர் 30 பேர் இருப்பாங்க. ஆனா எங்க சர்ச்சில் எத்தனை பேர்? நாங்க ஒரு 500-1000 பேர் இருக்கிறோம் சர்ச்சில். மிச்சம் 700 பேர் எங்க போனீங்க? 800 பேர் எங்க போனீங்க? we are spectators. வருவோம், உட்காருவோம், பாப்போம். அதுல வேற ஒரு பெருமை வேற உங்களுக்கு இருக்கு, we are living God church. இங்கிலீஷ்ல சொல்றது உங்களுக்கு அப்படி ஒரு பெருமை வேற. நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, இல்ல தங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க, உங்களால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வச்சார் ஆண்டவர். ஏதாவது ஆசாரிப்பு கூடாரத்துல சும்மா இருந்துச்சா? ஆசாரிப்பு கூடாரம் இருந்துச்சு இல்லையா, டபர்னக்கல் இருந்துச்சு இல்லையா, அதுல எவ்வளவு பொருள் இருந்துச்சு. பலிபீடத்தில் ஆரம்பிச்சு, மேஜையில ஆரம்பிச்சு, பொன்குள்ள 7 குழாய் உள்ள பொன் குத்து விளக்குல ஆரம்பிச்சு, உடன்படிக்கை பெட்டினால எவ்வளவு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வேலை இருந்துச்சு. எந்த இடத்துலயாவது ஆண்டவரே இது எதுக்கு? சும்மா இருக்கட்டும் மோசே, அந்த கார்னர் காலியா இருக்குல்ல, அங்க வச்சினா அது கொஞ்சம் அழகா இருக்கும், அந்த இடத்துல அப்படி வச்சு விடு அத, அப்படி சொன்னார் ஆண்டவர். இல்ல ஆண்டவரே இது என்ன வச்சிருக்க, இந்த ஸ்கிரீன் பக்கத்துல 2 பூவை தொங்க விடு, எதுக்கு? சும்மா அழகா இருக்கட்டுமேப்பா, அப்படி இருந்துச்சா? இல்ல. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் எத்தனை பொருட்கள் இருந்துச்சோ அத்தனை பொருட்களுக்கும் வேலை இருந்தது. சும்மான்னு ஒரு பொருளும் இல்ல. இந்த கூடாரத்துக்குள் இருக்கிற அத்தனைக்கு பேருக்கும் வேலை உண்டு. அதுக்குதான் காடு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 30 பேர்ல இருந்து 50 பேர் ஆக்டிவா வேலை பார்க்கிற சர்ச்சை இவ்வளவு வளருமானால், அத்தனை பேரும் நீங்க வேலை பாத்தீங்கன்னா சர்ச்சை எப்படி வளரும்? சர்ச்சை எங்க போய் நிக்கும்? இன்னைக்கு இல்ல, அப்படியே ஒரு குரூப் இருக்கு, அப்படியே உட்கார்ந்து இருக்கு, வர்றதெனவோ போறதெனவோ அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த குரூப் எதை பார்த்து ஏமாறும் தெரியுமா? பெரும்பாலும் எங்க ஏமாறுவாங்க தெரியுமா? அற்புத அடையாளங்களை ஏமாந்துருவாங்க. அப்படியே எவ்வளவு பெரிய அற்புதம் எவ்வளவு செய்யறாங்க. இப்பயும் சொல்றேன், விசுவாசி அற்புத அடையாளங்களை பெறுகிறவர்கள் அல்ல, அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். அப்ப அற்புத அடையாளம் இல்லையா? இருக்கு. அற்புத அடையாளங்கள் உண்டு, பைபிள் சொல்லுது உண்டு. யாருக்கு உண்டு? அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார். அப்படிதான் சொல்லுது மார்க் 16. அற்புத அடையாளம் உண்டு, கன்ஃபார்மா உண்டு. எதுக்காக? ஒரு நான் பிலீவரை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவதற்கு. அவனால சுகமாக்க முடியல, டாக்டர்ஸ் கைவிட்டாங்க அவனை சுகமாக்குவதற்கு. அவன் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வரது. வனாந்தரத்துல உன்னை நயங்காட்டி அழைத்தேன்னு சொன்னாரு, அதுதான் அது. எப்பா எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, சாக போறேன், தற்கொலைக்கு போறேன், எங்க சர்ச்சுக்கு வா, இங்க வா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஏங்க எங்க சொந்தக்காரங்களா ஏமாத்திட்டாங்க, நஷ்டமாயிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமில்லை, இங்க வா, இயேசு உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கு.